இந்த மூன்று தமிழர்களும் சேர்ந்து இந்த வரலாற்று நிகழ்வை பதிவு செய்ய இருக்கிறார்கள். அது பெரிய வருத்தம் உள்ள மக்களுக்கும் ஒரு நிதியை கொடுத்து அந்த இந்தியாவிலிருந்து நடுவராக பிரபல நடன இயக்குனர் ரகு மாஸ்டர் வாரார். ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு தமிழ் ஒரு டான்ஸ், அதாவது கலையில் ஆர்வம் உள்ள ஒரு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரு வரப்பிரசாதம் தான் நாங்கள் சொல்லணும். சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதிரி பிரபல தொழிலதிபர்கள் இணைஞ்சு முக்கியமாக நட்சத்திர மகால் ஒரு வரலாற்று நிகழ்வு என்னன்னு சொன்னால் ரகு மாணவர்கள் மற்ற இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு தளம் அமைத்து கொடுக்குறோம். இதில் என்று சொன்னால் அதிலே முதலாவதாக கிராமிய நடனம், இரண்டாவது ஃபியூஷன் நடனம், கிரியேட்டிவ் டான்ஸ், மூன்றாவதாக பரதம். அந்த பரதத்தில் கீர்த்தனம் என்ற தலைப்புகளை இன்றைக்கு யாழ்ப்பாணம் கலாச்சாரத்தில் பின்னோக்கி போயிட்டுது. எங்களுடைய பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள், போதை வஸ்து இப்படியான பிரச்சனைகளுக்கு அடிமையாகிறார்கள் என்று கூக்குறவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழியை காட்டியிருக்கிறோமான்னு சொன்னால் அப்படி கதைக்கிறாக்கள்ல காட்டினாக்கள் குறைவு. ஆனால் இவர்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்து இலைமறை காயாக உள்ள கலைஞர்களுக்கு வெறுமனே டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லையும் ரீல்ஸ் விடாமல் நேரு மட்டுமல்ல எங்களுடைய சனம் ஏதாவது உதவியை கொடுத்து அடுத்த நாள் கொண்டே வித்து போடும். ஆனால் அவர்கள் அதனுடைய தொடர் கண்காணிப்பு ஃபாலோப்பையும் செய்கிறார்கள். இந்த விஷயங்களோட சேர்த்து மேல கோட்டக்கல்வி அதிகாரிகள் எல்லாரும் இந்த தகவலை தெரிவிச்சு விடுங்க. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்வினது ஸ்தாபகர் நட்சத்திர மகால் மண்டபத்தினுடைய ஓனர் சார் ஏற்கனவே உங்களை நிறைய மாணவர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு குழுவிலும் 5 தொடக்கம் 8 மாணவர்கள் பங்கு பெற்ற முடியும். இருபாலரும் ஒரு குழுவாக பங்கு பெற்றலாம். ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கூட பங்கு பெற்றலாம். எத்தனை பேர் என்று நம்பர் சொல்லியாச்சு. எழுத மட்டுவால் தாண்டினால் பல இடையில ஒரு நீண்ட தூரத்துக்கு இந்த யுத்த சூனிய பிரதேசமாக இருந்த முகமால ஒரு ஆளரவமற்று இருந்த இடத்துல துணிஞ்சு ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையத்தை நிறுவி வேலை. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலியில ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்றை பதிவு செய்ய இருக்கிறேன். எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் இணைந்து ஒரு சரித்திர சம்பவம் ஒன்றை நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த காணொலி மிகவும் முக்கியமான ஒரு காணொலி, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய காணொலி. என்ன சரித்திர சம்பவம் என்று சொன்னால், நான் இன்றைக்கு நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் முகமாலை பிரதேசத்தில் இருக்கிற பெட்ரோல் ஷெட்டில் நிற்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், 3 புலம்பெயர் தமிழர்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒன்றை செய்ய போகிறார்கள். ஒரு வரலாற்று நிகழ்வு இலங்கையை பொறுத்த வரைக்கும், அதுவும் கலை உலகத்தின் ஒரு மிகவும் வரலாற்று தடம் பதிக்கிற ஒரு நிகழ்வு. என்னென்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தின் கொடிகாமம் பிரதேசத்தில் இருக்கிற நட்சத்திர மகால் என்ற திருமண மண்டபம் உங்களுக்கு தெரியும். ஒரு மிக பிரமாண்டமான மண்டபம், யாழ்ப்பாணம் நூலகத்தை ஒத்த வடிவத்தை ஒத்த மண்டபம். அந்த மண்டபத்தில் நட்சத்திர நர்த்தன சங்கமம் என்று சொல்லி ஒரு நடன நிகழ்வொன்றை நடத்தவிருக்கிறார்கள். இந்த நடன நிகழ்வின் விசேஷம் என்னென்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து நடுவர்கள் வாரார்கள். அது மட்டும் இல்லை, 3 குழுக்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய போட்டியாக நடக்குது. இந்தியாவிலிருந்து நடுவராக பிரபல நடன இயக்குனர் ரகு மாஸ்டர் வாரார். இதை யார் அந்த 3 பிரபல தமிழர்கள் என்று சொன்னால், பிரபல 3 தொழிலதிபர்கள். அதில் முக்கியமாக நட்சத்திர மகாலினுடைய நிறுவனர், முன்னாள் ஆசிரியர், தற்போது பிரான்ஸ் நாட்டில் வசித்து வார தொழிலதிபர் பரமானந்தம் சார். அதே மாதிரி இந்த பெட்ரோல் ஷெட்டினுடைய நிர்வாக இயக்குனர் ஸ்ரீதாசன் அவர்கள். அது மட்டுமல்ல, தற்போது பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சங்கமித்ரா என்று சொல்லப்படுற இந்த 3 தமிழர்களும் சேர்ந்து இந்த வரலாற்று நிகழ்வை பதிவு செய்ய இருக்கிறார்கள். நிறைய பரிசில்கள் எல்லாம் இருக்குது. இதுக்கு முதலாவது பரிசே ஒவ்வொரு குழுவுக்கும் 1 லட்சம் ரூபாய், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 50,000 ரூபாய். இதை தவிர பங்கு பெற்ற எல்லா நடன குழுக்களுக்கும் விசேஷ பரிசுகளும் இருக்குது. இந்த நிகழ்வின் முக்கியம் என்னன்னு சொன்னால், இதில் கிடைக்கிற நிதியை பயன்படுத்தி அவர்கள் தங்கட கையால் நிறைய இந்த பணத்தை போட்டு முக்கியமாக ஏழை எளிய மக்களை தெரிவு செய்து அவர்களுக்குரிய வாழ்வாதார உதவிகளையும் வழங்க போகிறார்கள். ஒரு வரலாற்று தடம் பதிக்கிற இந்த நிகழ்வில் தரமான போட்டியாளர்கள் பங்கு பெற்றதுக்காக இந்த நிகழ்வினை பற்றிய இந்த தகவலை 7 மாணவரைக்கும், முக்கியமாக ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்கள், சமூக உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த காணொலியை பகிர்ந்து என்ன விஷயம் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி பகிர்ந்து விடுங்கோ. இன்றைக்கு இலங்கையில் இருந்து நம்மவர்கள் இந்தியாவில் போயிட்டு சூப்பர் சிங்கர் உட்பட பிரபல பாடல் போட்டிகளில் 1ஆம் இடம் பெற்று வரைக்க இலைமறை காயாக உள்ள கலைஞர்களுக்கு வெறுமனே டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லையும் ரீல்ஸ் விடாமல் நேரடியாக வாங்கோ, நட்சத்திர மகாலில் அந்த போட்டியில் பங்கு பெற்றி பரிசில்களையும் தட்டி செல்வதோடு சர்வதேச அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அந்த தொழிலதிபர்களில் இப்போ நான் 2 பேரை நேர்காணல் செய்ய போகிறேன். முக்கியமாக பரமானந்தம் சார், அவருடைய மாணவன், இந்த பெட்ரோல் ஷெட்டினுடைய இயக்குனர் சிறியண்ணா அவர்களுடைய நேர்காணல் செய்து இந்த விஷயத்தை பற்றி கேட்க போகிறேன். இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம்.
மாபெரும் நடன போட்டி. முக்கியமாக இது ஒரு ஈழத்தில் நடக்கிற ஒரு சரித்திர சம்பவம் என்று நான் ஏன் சொன்னான் என்று சொன்னால், எல்லாரும் எங்களுடைய நாட்டில் களம் அமைக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், இந்தியாவில் போய் சாதிக்க வேண்டும் என்று நினைப்போம். சில பேர் இந்த சமூக வலைத்தளங்கள், முக்கியமாக டிக்டாக், வாட்ஸ்அப், வைபர் இப்படியான விஷயங்களை எங்களுடைய ஆட்சிகளை வெளிப்படுத்தி ஃபேஸ்புக்கில் போடுவோம். ஆனால் சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதிரி பிரபல தொழிலதிபர்கள் இணைஞ்சு, முக்கியமாக நட்சத்திர மகால்னு ஒரு வரலாற்று நிகழ்வு என்னன்னு சொன்னால், ரகு மாஸ்டர் இந்த நடன நிகழ்வுக்கு நடுவராக வாரார். என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த நிகழ்வு 3வது வருடமாக தொடர்ந்து நடக்குது. நட்சத்திர நர்த்தன சங்கமம். நேரடியாக காணொலிகள் வருவோம். இந்த நிகழ்வின் முக்கியமான முதுகெலும்புகள் இருவர் இந்த இடத்துல நிற்கணும். முக்கியமாக பரமானந்தம் சார், அதே மாதிரி சிறிய அண்ணா, 2 பேருக்கு வணக்கம் கூறி மேலதிகமான தகவல்களுக்கு போவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிறியண்ணா. வணக்கம். இந்த நிகழ்வை பற்றி, இந்த நிகழ்வை முக்கியமாக புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இந்த பிரதேசத்தில் ஆசிரியராக கடமையாற்றி கடின உழைப்பால் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே முன்னேறி தன்னுடைய தாய்நாட்டை நேசித்து இங்கே முதலிட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இப்படியான வரலாற்று தடம் பதித்த அந்த நிகழ்வை 3வது வருடமாக நடத்தி முக்கியமாக நிறைய பேருக்கு களமமைத்து கொடுத்த பரமானந்தம் சார், இந்த நிகழ்வை பற்றி ஓரிரு வார்த்தைகள். ஆமாம், இந்த நிகழ்வு 3வது வருடமாக நடக்கின்றது. இதில் நாங்கள் தாயத்தில் எந்த பகுதியிலிருந்தும் இந்த போட்டியாளரை நாங்கள் எடுக்கின்றோம். இதில் பெருமதியான பரிசுகளை கொடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, நடனத்திலே ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்ற இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு தளம் அமைத்து கொடுக்குறோம். இதில் என்று சொன்னால், இப்போ இங்கே மேலத்திய நாடுகளை விட இங்கே வந்தவர்களுக்கு அந்த அப்படியான தளங்கள் கிடைக்கிறது சரியான குறைவு. அப்போ இதனை பயன்படுத்தி அவர்கள் தங்களோட திறமையை வெளிக்காட்டுவதோட அவர்களும் ஒரு சிறந்த ஒரு நடன செய்யக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்குறோம். எனவே இதில் நாங்கள் 3 பிரிவாக 3 விதமான நடனங்களை தெரிவு செய்திருக்கின்றோம். அதிலே முதலாவதாக கிராமிய நடனம், 2வது ஃபியூஷன் நடனம், கிரியேட்டிவ் டான்ஸ், 3வதாக பரதம். அந்த பரதத்தில் கீர்த்தனம் என்ற தலைப்பு கீழே ஆற்றுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது பற்றிய விவரங்களை நாங்கள் இந்த நோட்டீஸில் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். ஆனபடியால் நீங்கள் அதனை பார்த்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். முக்கியமாக இன்றைக்கு யாழ்ப்பாணம் கலாச்சாரத்தில் பின்னோக்கி போயிட்டுது. எங்களுடைய பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள், போதை வஸ்து இப்படியான பிரச்சனைகளுக்கு அடிமையாகிறார்கள் என்று கூக்குறவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழியை காட்டியிருக்கிறோமான்னு சொன்னால் அப்படி கதைக்கிறாக்கள்ல காட்டினாக்கள் குறைவு. ஆனால் இவர்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மைண்ட் டைவர்ட், வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெறக்கூடிய மாதிரி ஒரு களத்தை அமைச்சு கொடுத்து நம்மவர்களுடைய கலையை நிலைநாட்டி, முக்கியமாக தமிழர்கள் ராவணன் வம்சம், கலைக்கு பஞ்சமில்லாத ஒரு வம்சம், அவர்களுக்கு இப்படியான களத்தை அமைச்சு கொடுக்கறதுல இந்த நிகழ்வில் முக்கியமாக தன்னுடைய ஆசிரியரோட சேர்ந்து இந்த முகமாலை பெட்ரோல் ஷெட் ஓனர் சிறியண்ணா அவரும் இதில் ஒரு அனுசரணையாளராக இருக்கிறார். அவரும் இந்த நிகழ்வில் ஒரு ஊக்கப்படுத்துகிறார். எங்களுடைய தாயகத்தில் வெவ்வேறு நல்ல அறக்கட்டளை திட்டங்களையும் உதவிகளையும் செய்து வாரோரால் அவர்கிட்ட இப்போ கேட்போம். இந்த நிகழ்வுகளை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேணும் சிறியண்ணா, நீங்கள் நிச்சயமா. இந்த நிகழ்வை பற்றி சொல்லணும்னு சொன்னால், உண்மையிலேயே இது ஒரு இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு தமிழ் ஒரு டான்ஸ், அதாவது கலையில் ஆர்வம் உள்ள ஒரு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரு வரப்பிரசாதம்னு தான் நாங்கள் சொல்லணும். உண்மையிலேயே நாங்கள் இந்த நிகழ்வை 2023 ஆரம்பித்து மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வை செய்து முடித்தவர் மிஸ்டர் பரமானந்த் சார். 2024 நான் அவரோட இணைஞ்சு இந்த நிகழ்வை நானும் பங்கு பெற்றி, இந்த நிகழ்வோட நானும் ஒரு அனுசரணையாளராக நானும் இதில் பங்கு பெற்றினான். ஆக எனக்கு இதில் என்ன உண்மையிலேயே பிடிச்சி கொண்டதாண்டா, எங்களுடைய கலாச்சாரத்தை வளர்க்குறதுல அவர் முன்முறமாக நிற்கின்றார். அவர் இது மட்டுமல்லாமல் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர். இந்த நட்சத்திர நர்த்தன சங்கமம் இந்த நட்சத்திரா கல்யாண மண்டபத்தில் கொடியானத்தில் இந்த வருஷம் நடைபெற இருக்கின்றது. அதில் நானும் ஒரு அனுசரணையாளராக இருக்கின்றேன். இதில் உண்மையிலேயே இதில் நாங்கள் இன்னும் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இருக்கின்றது என்னென்னா, உண்மையிலேயே வசதியற்ற குடும்பங்களுக்கு சில வாழ்வாதார உதவிகளையும் நாங்கள் இதனூடாக வருகின்ற பணத்தை வச்சு செய்கிறோம். ஆகவே இது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, எங்களுடைய கலையை வளர்ப்பதற்காக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு அடித்தளம். 2வது,
இப்போ உண்மையிலேயே வசதி குறைந்த மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு சில உதவி திட்டங்களை நாங்கள் செய்து கொடுக்குறோம். அது கடந்த வருடமும் நாங்கள் 10 குடும்பங்களுக்கு ஒரு கோழி வளர்ப்பு திட்டம், கோழி கூடு இதுகள் எல்லாமே நாங்கள் செய்து கொடுத்தாங்க. அதை இந்த வரைக்கும் அதை நாங்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஸோ இந்த வருடமும் நாங்கள் நிறைய பேருக்கு அந்த உதவிகளை செய்வதாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள். முக்கியமாக நான் இவர்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்வுன்ற பரிசில் தொகை வந்து மிகவும் பெரிய தொகை எங்களோட நாட்டில் ஒப்படைக்க. முதலாவது பரிசு ஒவ்வொரு குழுவுக்குமே 1 லட்சம் ரூபா, 2வது பரிசு 75,000 ரூபா, 3வது பரிசு 50,000 ரூபா. இப்படியாக 3 குழுவுக்கும் பார்த்தால் முதலாவது பரிசுக்கு மாத்திரமே 3 லட்சம் தேவை 3 குழுவுக்கும். 2வது பரிசுக்கு 75,000 படி கணக்க பாருங்க. உண்மையாக நுழைவு கட்டணத்தோடு ஒப்படைக்க, இந்த பங்கு பெற்ற கட்டணத்தோடு ஒப்படைக்க அவர்கள் தங்களுடைய பணத்தை இதில் வந்து ஒரு கொடையாக கொடுத்து இந்த உதவியை செய்து வாரினம். அப்போ முக்கியமாக 100% சொல்ல முடியும், இது ஒரு லாப நோக்கமற்ற ஒரு போட்டி நிகழ்வு. இதை பார்க்குற ஆசிரியர்கள், மாணவர்கள், முக்கியமாக சமூக நலன் விரும்பிகள், இலங்கையினது எந்த பாகத்தில் இருந்தும் போட்டியாளர்கள் பங்கு பெற்ற முடியும். எனவே இந்த தகவலை நீங்கள் தெரிவித்து விட்டா சரி. இது வந்து சும்மா அந்த சப்பக்கட்டுக்கு கட்டுற நிகழ்வு அல்ல, ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. இலங்கையினது முன்னணி கலைஞர்கள் நிச்சயமாக இதில் பங்கு பெறுவார்கள். ஒரு பரிசில் மட்டுமில்லை, அவர்களுக்குரிய அங்கீகாரமும் ஒன்று கிடைக்க இருக்கின்றது. நட்சத்திர மகால் மண்டபத்தில் இந்த நிகழ்வு வந்து செப்டம்பர் மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் தான் நடக்க போகுது. 21ஆம் தேதி இறுதிப் போட்டி, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வரும் செப்டம்பர் மாதம். ஆனால் இதற்குரிய விண்ணப்ப முடிவு திகதி வார மாதம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னம் நீங்கள் இந்த விண்ணப்பங்களை வந்து அதுக்கு முதல் அனுப்பி வைக்க வேணும். அதற்குரிய காணொளி தான் இது. உண்மையாக இது மட்டுமில்லை, இந்த உதவிகளை வந்து அவர்கள் செய்கிறது எப்படி என்று சொன்னால் சும்மா சாதாரணமாக எல்லாம் செய்யவில்லை. கிராம சேவகர் ஊடாக கவர்மெண்ட்டின் ஒஃபிஷியல்ஸிடம் இருந்து அந்த தகவல்களை பெற்று, அது மட்டுமல்ல எங்களுடைய சனம் ஏதாவது உதவியை கொடுத்து அடுத்த நாள் கொண்டே விற்று போடும். ஆனால் அவர்கள் அதனுடைய தொடர் கண்காணிப்பு ஃபாலோப்பையும் செய்கிறார்கள். இந்த விஷயங்களோட சேர்த்து மேலதிகமாக இந்த நிகழ்வு பற்றிய தகவல்களை நாங்கள் இப்போ சார்கிட்டையும் கேட்போம். சொல்லுங்கள் சார், இது இந்த தொடர்ச்சி. இதுண்ட உண்மையிலே நாங்கள் வாழ்வாதாரம் கொண்டு நினைச்சாங்களா, நான் இதில் வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட அதாவது பெரிய வருத்தமுள்ள மக்களுக்கும் ஒரு நிதியை கொடுத்து அந்த உதாரணமாக அந்த சிறுநீரக மாற்றீடு அப்படி ஒரு வந்திருக்கின்றார். அப்போ அவர்களுக்கு வந்து நாங்கள் இந்த நிகழ்வின் மூலம் நிகழ்வை பார்க்க வர பார்வையாளரிடமிருந்து உதவி எடுக்கிற ஒரு திட்டமாக இருக்கின்றோம். அப்போ அதன் மூலம் அந்த நோயாளர்களுக்குரிய உதவியையும் நாங்கள் வழங்குவதாக யோசிச்சிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வு வந்து உண்மையில் நிகழ்ச்சிக்குரிய விண்ணப்ப தேதியை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆகஸ்ட் 20. அப்போ ஆகஸ்ட் 20க்கு முதல் உங்களோட விண்ணப்பங்களை நீங்கள் கீழே இருக்கின்ற இந்த டெலிஃபோன் நம்பரோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட விண்ணப்பங்களை சேர்ப்பித்துக் கொள்ளலாம். மற்றது இன்னொன்று, உண்மையிலே இந்த நிகழ்வில் வந்து நாங்கள் அதாவது 2 நாள் நிகழ்வு, முதல் நாள் நிகழ்வு தெரிவு போட்டி, அடுத்த நாள் இறுதிப் போட்டி. இப்போ அந்த இறுதிப் போட்டி வந்து மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் எல்லாம் பார்வையாளர்களுடைய பார்வை வந்து ஈர்த்திருக்கு என்று சொன்னால் அவ்வளவு அற்புதமான நடன நிகழ்வுகள் வந்து மிக தொலைவான இடங்கள்லேருந்து வந்திருக்கு. கண்டி, மாத்தளை, இங்கே கீரான், மட்டக்களப்பு, அக்கரைப்பற்று அப்படியே இடங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதனுடைய இந்த போட்டியாளர்கள் நீங்கள் பயப்படாமல் இந்த நிகழ்வுக்கு உங்களோட விண்ணப்பங்களை தெரிவிங்க. அதே நேரம் இலங்கையில் உள்ள பாடசாலைகள் வாங்கள், அதாவது பிரதேச கல்வி வலயங்களோட கோட்ட கல்வி அதிகாரிகள் எல்லாரும் இந்த தகவலை தெரிவித்து விடுங்க. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்வினது ஸ்தாபகர் நட்சத்திர மகால் மண்டபத்தினுடைய ஓனர் சார் வந்து ஏற்கனவே உங்களை நிறைய மாணவர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். சார் வந்து கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இங்கே ஆசிரியராக பணியாற்றி விட்டுத்தான் புலம்பெயர் தமிழனாக அங்கே சென்று திருப்பம் அதனுடைய தொடர்ச்சியை வந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அதை விட இந்த இடத்துல முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த போட்டிகளுக்குரிய சிறிய நிபந்தனைகளை நான் சொல்கிறேன். இதை பார்க்குறார்கள் கவனமாக அதை கண்காணித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குழுவிலும் 5 தொடக்கம் 8 மாணவர்கள் பங்கு பெற்ற முடியும். இருபாலரும் ஒரு குழுவாக பங்கு பெற்றலாம். ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கூட பங்கு பெற்றலாம். எத்தனை பேர் என்று நம்பர் சொல்லியாச்சு.
இது வந்து தனிப்பட்ட போட்டியல்ல, குழுக்களாகத்தான் நீங்கள் வர வேண்டும். ஒவ்வொரு நடனமும் 5 தொடக்கம் 8 நிமிடங்கள் வரை அமைதல் வேண்டும். இலங்கையின் எப்பிரதேசத்திலிருந்து, முக்கியமாக இந்த காணொலியை வவுனியாவிலிருந்து பார்ப்பீங்கள், கண்டியிலிருந்து பார்ப்பீங்கள், கொழும்பிலிருந்து பார்ப்பீங்கள், மன்னார்லேருந்து பார்ப்பீங்கள், யாழ்ப்பாணத்தில் கூட பல இடங்கள்லேருந்து பார்ப்பீங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இலங்கை என்ற எந்த பாகத்தில் இருந்தாலும் சரி இந்த போட்டியில் பங்கு பெற்றலாம். நிகழ்வு நடைபெறும் அன்று பிறப்பு அத்தாட்சி பத்திரம் வந்து பரிசீலிக்கப்படும். முக்கியமாக வந்து 20/9/2025 வயதெல்லைகள் கணிக்கப்படும். ஏனென்றால் சொன்னால் ஒவ்வொரு பிரிவும் வந்து வயதெல்லைகளை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. கீழ்பிரிவு என்று சொன்னால் 10 தொடக்கம் 14 வயது அவர்களுக்கு கிராமிய நடனம் என்ற ஒரு தலைப்பு. அதுக்கு கோலாட்டம், கும்மி, கரகம், தாளம் இதுகள் எல்லாம் பெறும். மத்திய பிரிவுக்கு வந்து ஃபியூஷன் டான்ஸ், இது வந்து 15 தொடக்கம் 17 வயது. இந்த வயது வந்து நீங்கள் அந்த 20ஆம் தேதி 9ஆம் மாதம் வந்து அந்த வயதெல்லையே தாண்டிட்டீங்களா இல்லையான்றதை உறுதிப்படுத்துவினம் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு. மேற்பிரிவில் வந்து பரதநாட்டியம், கீர்த்தனம் என்ற நிகழ்வில் வச்சு அதை செய்யணும். அப்போ அதை மட்டுமல்ல, இதில் வந்து முதலாவது பரிசு ஏற்கனவே சொல்லிட்டேன் 1 லட்சம், 2வது பரிசு 75,000, 3வது பரிசு 50,000. இங்கே வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு குழுக்களுக்குமே பரிசில்கள் கொடுக்க போயினோம். அது மட்டுமில்லை, பக்கவாத்தியங்கள் நேரடியாகவோ ஒளிநாடா மூலமோ நீங்கள் செய்யலாம். ஆனால் அனைத்துக்கும் வந்து அதற்குரிய செலவுகள் வந்து நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். மண்டபம் வந்து பொறுப்பேற்றுக்கொள்ளாது. அதுக்குரிய விஷயங்களை நீங்கள் தான் கவனிக்க வேண்டும். கட்டுப்பணம் வந்து வெறும் 2,000 ரூபாய். ஆனால் உங்களுக்கு இந்தியாவிலிருந்து ரகு மாஸ்டர் வாரர் நிறைய ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு தொழில்நுட்பவியல் ரீதியான இந்த துறையினது நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தாயகத்தின் தொப்புள் கொடி உறவு கலைகளின் பிறப்பிடம் என்று கூட சொல்லலாம். எங்களுடைய தென்னிந்தியாவிலிருந்து பிரபல நடன இயக்குனர் வாரர். இதுன்ற விஷயங்களை அறியறதுக்கு நீங்கள் என்னென்ன தொடர்பு இலக்கங்களை செய்ய வேணுமென்றதை நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுவேன். எனவே டெஸ்கிரிப்ஷன் மட்டுமல்ல, முதலாவது கருத்தாகவும் நான் போடுவேன். அது நேரத்தை வீணடிக்க விரும்பல. எந்தெந்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்களை பெறலாம் என்றதை டெஸ்கிரிப்ஷன், அதாவது விவரண பகுதியிலையும் முதலாவது கருத்து பகுதியிலையும் பின்பண்ணி விடுவேன், பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, முக்கியமாக எங்களோட பிரதேசத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து தன்னுடைய தந்தையாரின் பெயரால் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தை, முக்கியமாக நாங்கள் எழுதுமட்டுவால் தாண்டினால் பல இடையில் ஒரு நீண்ட தூரத்துக்கு வந்து இந்த யுத்த சூனிய பிரதேசமாக இருந்த முகமால வந்து ஒரு ஆளரவமற்று இருந்த இடத்துல துணிஞ்சு வந்து ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையத்தை நிறுவி வேலை வாய்ப்பை கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த பிரதேச மக்களினது கலையை வளர்க்கிறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற சிறியன் நாட்டையும் இந்த நிகழ்வு தொடராக மேலதிக தகவல்களை கேட்டுக்கொள்வோம். இந்த நிகழ்வை பற்றி உண்மையிலேயே நான் சொல்வதை விட பிரமானந்தன் சார் சொல்கிறது தான் மிக அழகாக இருக்கும். என்றால் இந்த நிகழ்வை வந்து மிகவும் ஆழமாக சிந்தித்து உருவாக்கின ஒரு நிகழ்வு. தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அவர் செய்து கொண்டு வருகின்றார். அவருக்கு நாங்கள் ஒரு அனுசரணையாளராக தான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவர் வந்து அவருடைய படித்த மாணவன், அவர் எனக்கு ஒரு ஆசிரியர். ஸோ அவரோட சேர்ந்து நான் இந்த நிகழ்வை செய்கிறது பெரும் மகிழ்ச்சி. மற்றது இந்த நிகழ்வு உண்மையிலேயே 8ஆம் மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதை தயவு செய்து எல்லாரும் அதை பார்த்து கொள்ளுங்க. மற்றது இந்த நிகழ்வுக்கு உண்மையிலேயே எல்லாரும் பங்கு பெற்ற வேண்டும். எங்களுக்கு பூரண ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த காணொலியின் என் ஸ்க்ரீனில் வந்து அந்த காணொலி முடிகிற நேரம் பெறும் ஏதாவது அதில் நட்சத்திர மகால் அந்த மண்டபத்தின் வெற்றி கதை போட்டிருப்பேன். சார் ஒரு விஞ்ஞான ஆசிரியர், அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அதை விட முக்கியமாக சிறியன் நான் சொன்ன மாதிரி இந்த காணொலியின் ஹைலைட் நீங்கள் என்னதான் பார்த்தாலும் வார மாதம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னே அப்ளிகேஷனை போட்டுடுங்க. அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த விவரண பகுதியில் பெற்றுக்கொள்ளலாம். என்றாலும் ஒரு 2 தொலைபேசி இலக்கத்தை சொல்லி வருகிறேன். தொடர்புகளுக்கு நிகழ்ச்சி விவரங்கள் சம்பந்தமாக நீங்கள் 077 999 2304 இந்த நம்பருக்கு அடிக்கலாம். அல்லது விண்ணப்ப பதிவுகளுக்கு இதான் முக்கியம், அப்ளிகேஷன் நோ 77, அதாவது 077 10 57 59 3 என்ற இலக்கம், அல்லது 077 037 27 57 என்ற இலக்கங்கள். இப்படி நிறைய இலக்கம் இதில் இருக்குது. நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு விடுவேன். இந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்து, முக்கியமாக நீங்கள் இந்த டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லையும் ரீல் விடுறதை விட்டுட்டு நேரடியாக களத்தில் இறங்கி அடியுங்கோ. சார் சிறியண்ணா, அதே மாதிரி அங்கே பாண்டிச்சேரியில் இருந்து சங்கமித்ரா இவர்கள் வந்து உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். முக்கியமாக இது ஒரு புலம்பெயர் தமிழர்கள் சேர்ந்து நடத்துகிற ஒரு சரித்திர சம்பவம் தான். எல்லாருமே பங்கு பெற்றுக்கோ. முக்கியமாக சமூக நோக்கில் எங்களோட பிள்ளைகளை வேறு ஒரு விதமாக டைவெர்ட் பண்ண வேண்டும். எந்த நேரமே குறை சொல்லாமல் அவர்களை வேறு ஒரு விதமாக டைவெர்ட் பண்ணி இப்படியான கலை நிகழ்வுகளில் ஈடுபடுத்துறது ஒரு காலத்தின் கட்டாயம். காணொலியும் முடிப்போம் என்ன சார்?
இந்த அருமையான நேர்காணலை வழங்கி தங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கிய 2 பிரபல தொழிலதிபர்கள் தென்மராட்சி மண்ணினுடைய ஒரு பெருமை. பரமானந்தம் சார், அதே மாதிரி சிறியண்ணா, அதை தவிர பாண்டிச்சேரியில் இருந்து இப்போது பிரான்ஸ் நாட்டில் வசிக்கிற சங்கமித்ரா ஆகிய மூவருக்கும் எமது தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வு வெற்றியடைய வேண்டுமென்றால் மீண்டும் சொல்லுறேன், கட்டாயமாக உரிய ஆக்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ. நிறைய டான்ஸ் குரூப் யாழ்ப்பாணத்தில் இருக்குது, களத்தில் ரங்குங்கோ. ஒரு பிரமாண்டமான போட்டியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் வடிகட்டி ஒரு தரமான குழு ஒன்று முதலாவது பரிசில் தட்டி செல்வது தான் எங்களோட நோக்கம். மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.